முடக்குவாதத்துக்கு கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட நல்லாவே ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நம்ம நிறைய பேர் வந்து முடக்குவாதத்தினால கஷ்டப்படுறாங்க. 3 வருஷம் முடக்குவாதத்துல வந்து ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அவங்க இப்போ நல்லாவே ரெக்கவர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத அவங்க இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. வணக்கம் மேம். நான் 4 வருஷமா முடக்குவாதனால கஷ்டப்பட்டேன். நான் எனக்கு போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போனேன். கொஞ்ச நேரம் வலி இருக்கும், உடனே வலி வந்துடும். நான் நிறைய டைம் வெளியிலே ரொம்ப அடிச்சு நான் சூசைட் பண்ற அளவுக்கு கூட போயிட்டேன். அந்த அளவுக்கு வலி அவ்வளோ பெயின். அப்புறம் தான் யூடியூப்ல ஒரு நாள் பார்த்தேன். நீங்க பேசுறது ஒருத்தவங்க அம்மா பேசினாங்க. இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், சரியாயிடுச்சு. அந்த யூடியூப் பார்த்தா நான் இங்கே வந்தேன். வந்து 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 7 டேஸாக வந்து தங்கினேன். ஓரளவு செம்மையாக க்யூர் ஆகிட்டேன். இங்கே போக ஹாஸ்பிட்டல் எனக்கு கடவுள் மாதிரி தான், உண்மையிலே கடவுள் மாதிரி தான். இங்கே நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு மீன்ஸ் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டு, ஃபிசியோதெரபி அதெல்லாம் எந்த மாதிரி நீங்கள் செம்மையாக இருந்துச்சு. நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஆனால் செம்மையாக எல்லாருமே பண்ணாங்க. சிஸ்டர்லேருந்து டாக்டர்லேருந்து சிஸ்டர் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே செம்மையாக பேசினாங்க, செம்மையாக நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம கொடுத்த ஃபுட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸாக? டிஃப்ரெண்ட், டோட்டல் டிஃபரன்ஸ். நம்ம சாப்பிட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணீங்களா? ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணேன். எனக்கே தெரியுது இந்த 7 டேஸ்ல என்னால் புரிஞ்சிக்க முடியுது அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தி ஆகிட்டேங்க. போன மாதம் நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பி வேல்யூ வந்து 70 இருந்துச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் 107 இருக்கு. இப்போ உங்களுக்கு வித்தின் 1 மாசத்துல வந்து உங்களுக்கு சிஆர்பி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12 வந்துருச்சு. அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கு. தென் வந்து உங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு, சுகர் இருக்கு. சுகர் இருக்குமா? அது இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? சுகர் லெவல் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கு, கண்ட்ரோல் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே மேம்.